ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டில் இன்றைக்கி அடி விழுந்திருக்கு. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 155 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 594 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி ஐடி 55 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸ்மால் கேப் வந்து 913 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி மெகா அடி விழுந்ததே நிஃப்டி பேங்க் தான். நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஒரு 500 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 51,293 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்து பார்க்கும்போது 1602 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோரோரட் இன்னைக்கு வந்து ஒரு 1588 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ண லெவல் வந்து 1440 ஆல்ரெடி வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 1500 கீழே வந்துச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்லா கன்சிடர் பண்ணுற லெவல் அப்படின்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்கும் இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. ஸோ அடிச்சிருந்தாலுமே கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு 1.5% மேலே அடிச்சிருக்காங்க. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் அது இன்னும் இறங்கலை. ஸோ அதுலேயே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா நம்ம ஸ்லோவாக உள்ள என்ட்ரி கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் கோட்டக் மஹிந்திரா பேங்க் ப்ளஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1009 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 18% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் 906 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவராலாட்டு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி பாண்ட்ஸ் அல்லது இந்தியன் கரன்சி பாண்ட்ஸ் இது மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. டயர் 1 டயர் 2 பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அஃபோர்டபுள் ஹவுசிங், மசாலா பாண்ட்ஸ் இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 6000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேரியஸ் செக்யூரிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாட்டு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 19.46% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா பேங்குக்கு 26% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் 4738 கோடியாக இருக்குது. 2.11% இருக்குது அவங்களோட கிராஸ் அட்வான்சஸில். நெட் என்பிஏ 1330 கோடியாக இருக்குது. நெட் அட்வான்சஸில் அது வந்து 0.60% இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 70.79% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் 1.27% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.64% இருக்குது. டோட்டல் பிஸ்னஸ் 4,86,871 crores இருக்குது. 19.92% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் டெபாசிட் பார்க்கும்போது 2,22,495 கோடியாக இருந்துச்சு சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2,66,064 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசட் பார்க்கும்போது நெட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீட்டைல் அட்வான்சஸ் வந்து 19.75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஸ்னஸ் பேங்கிங் பார்த்தீங்கன்னா 20.45% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் பேங்கிங் 23.71% க்ரோத் காமிச்சிருக்கு. கார்பரேட் அட்வான்சஸ் 12.20% க்ரோத் காமிச்சிருக்கு. அடிஷ்னல்ட்டு சொல்கிறவங்க சிஇ அந்த அட்வான்சஸ் பார்க்கும்போது 51.73% ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோரட் இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா 1518 பேங்கிங் அவுட்லெட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. 2041 ஏடிஎம் வந்து இவங்க கைவசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணது லெவல் 150. ஸோ இன்றைக்கி ஃபெடரல் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 204 ரூபா வரைக்கும் ஒரு ஹை போனது. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2% பொத்துன்னு கீழே விழுந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ரிகவர் ஆகி ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்சில் 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபெடரல் பேங்க். 150 கன்சிடர் பண்ணோம், 50 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓவராட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஃபெடரல் பேங்க் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ஆக்சுவலாக அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் முன்னாடி. இப்போ வந்து 6,800 ரூபா அந்த ரேஞ்செலாம் தாண்டி 6,843 ரூபா அந்த ரேஞ்சில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். இந்த ஸ்டாக்ல நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா அவங்க வந்து ஜூலை 27 ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 27 அவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,793 ரூபா வரைக்கும் போச்சு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ப்ரைஸ் டர்னிங்ஸ் 20 இருக்குது. ஸோ நம்ம ப்ரைஸ் டர்னிங் 17-18 இருக்கும்போதே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுவோம். ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து நமக்கு ஒரு கன்சிடரேஷன் பண்ண லெவலுக்கு வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு ஷேரே வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபா ரவுண்ட் ஆட்டு போட்டாலுமே இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்க நிறைய பேர் பயப்படுறாங்க. 7,000 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பயப்படுவாங்க. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா அதிக அளவில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ மோரோராட்டி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் அவ்வளோ என்ட்ரி கொடுக்க ஐடியாலாம் இல்லை. பட் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 3310 கோடி முந்தின குவார்ட்டரில் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3679 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 3236 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். ஸோ இது வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் பெட்டராக தான் இருக்குது முந்தின குவார்ட்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் 134 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து மோட்டிலா லோசால் 165 ரூபா போகும்னு சொல்லி ஒரு நாளுக்கு முன்னாடி டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நான் இப்போதைக்கு இந்த பேங்க்ல உள்ள என்ட்ரி கொடுக்க ஐடியாவில் நான் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து 180 ரூபா வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 200 ரூபா வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் 208 ரூபா போச்சு. ஸோ இன்னைக்கு மோரோராட்டு 4% ஏற்றிருக்காங்க. இப்போ 212 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மணப்புரம் ஃபினான்ஸ். நான் ஒரு 180 ரூபா வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மோரோராட்டு நான் சொன்னது ஒரே நாளில் வரும்னு நான் சொல்லலை. நான் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்று வந்து அப்டேட் வச்சு பார்க்கும்போதே 6% அடித்தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர இன்னைக்கு அது வந்து 180 ரூபா வர இறங்கணும்னா நேற்றுள்ள லெவல் வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 to 11% இறங்கினா தான் அந்த ரேஞ்ச் வரும். ஸோ அவ்வளோத்துக்குலாம் ஒன்றும் நெகட்டிவ் அப்டேட் வரல. ஸோ நான் வந்து ஸ்லோவாட்டு ஒரு 180 ரூபா அந்த ரேஞ்சில் வரும்னு சொன்னேன். ஒரே நாளில் வரும்னு சொல்லலாம். மோரோராட்டு மணப்புரம் ஃபினான்ஸு இந்த ரேஞ்சில் கூட ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த ரேஞ்சில் கூட இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து 208 ரூபா அந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணார் மணப்புரம் ஃபினான்ஸு. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் லாங் டேர்முக்கு ஒருத்துள்ள ஸ்டாக்னால 10 ரூபா 20 ரூபா இறங்கினாலும் கன்சிடர் பண்ணி வைக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா நம்ம கன்சிடர் பண்ணதில் நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் ட்ரக்குக்கு வந்து இம்போர்ட் கஸ்டம் டியூட்டியை கேன்சல் பண்ணதுனால 3 கேன்சர் ட்ரக்ஸுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுற கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் அதில் இருக்கிறதுனால நேற்று ஒரு 2%, இன்னைக்கு ஒரு 2.5%. மோரோராட்டு 1297 வரைக்கும் போனது. இன்னைக்கு 1294 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கன்சிடர் பண்ணோம் 850 கன்சிடர் பண்ணோம் 1300 ரூபா வரைக்கும் வந்தாச்சு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இப்போமா ஹோல்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நாட்கோ ஃபார்மா மறுபடியும் இறங்கிச்சுன்னா வாங்கி வச்சுக்கலாம் நாட்கோ ஃபார்மாவில். இது நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கர்வ். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இவி பேட்டரி வெஹிக்கிள்ஸ் அந்த மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச்னா அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் August 7 அந்த கார் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கியூப் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இவி பெட்ரோல் டீசல் வேரியண்ட்டில் வரும். August 7 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் பார்க்கும்போது 55 கிலோவாட் பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் ஸ்பெசிஃபிக் வேரியன்ட்ஸு. லோவர் வேரியண்ட்டில் பார்க்கும்போது 40.5 கிலோவாட் பேட்டரி அது வந்து நெக்ஸான் எல்ஆர்லேருந்து எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோராட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாக்கோட இவி ஃபியூச்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. August 7 மார்க்கெட்டுக்கு வருது. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தாங்க. டெய்லியும் 1%, 2% அப்படி அடிச்சிட்டு இருந்த ஷேரு. அடுத்த ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3% ஏற்றினாங்க. இன்னைக்கு ஒரு 1% ஏற்றிருக்காங்க. 27 ரூபீஸ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சவுத் இந்தியன் பேங்க். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் ஜூலை 30 ஃபண்ட் ரைஸ் குறித்தான முடிவு எடுப்பாங்க. ஈக்விட்டி அல்லது வந்து ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ அல்லது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அது மூலமாட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் வந்து அல்லது எஃப்இஓ மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை 30. இது சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்பைஸ் ஜெட்ல வந்து அப்டேட்டு. இவங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு 3000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸ்பைஸ் ஜெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ். இவங்க வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று நம்ம பார்த்துருந்தது பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆக்சுவலாக 2138 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் 2119 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இயர் ஆன் இயர் பேஸில் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ஒரு 19 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 31,480 கோடி பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேஸில் பார்க்கும்போது. அதே முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 32,042 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் டோட்டல் இன்கம் கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா விடல் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதாவது விடல் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் ஹெல்த் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட இன்சூரன்ஸ் சப்சிடரியாக இருக்கிற பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கிராஸ் ரிட்டர்ன் ப்ரீமியம் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 24% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே டெண்டர் டிரைவன் கிராப்புங்கிற இந்த கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதோட சப்சிடரி, இது வந்து அவங்களோட இன்சூரன்ஸ் சப்சிடரி, இது கிராஸ் ரிட்டர்ன் ப்ரீமியம் இந்த செக்மெண்ட்ல 22% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் மார்க்கெட் பீட்டிங் க்ரோத்தை காமிச்சிருக்காங்க. 26% இண்டிவிஜுவல் பிஸ்னஸில் க்ரோத் காமிச்சிருக்காங்க. நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் பார்க்கும்போது 11% க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க சொல்லியிருக்காத அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 31,651 கோடியா இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 28,611 கோடியா இருந்திருக்கு. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த குவார்டர் வரைக்கும் 1,16,966 கோடியா இருக்கு. 23% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்டரில் மட்டும் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12,053 கோடியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இகாம் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு மூலமாட்டு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லோன் ப்ரொவைட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அதை தடை பண்ணி வச்சுருந்தாங்க. மறுபடியும் மே 2 வந்து இவங்க ரிசியூம்லாம் பண்ணதுனால மே 2 பார்த்தீங்கன்னா அந்த தடையை வந்து நீக்கினாங்க ஆர்பிஐ. மோரோராட்டு அது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்தீங்கன்னா அவங்களோட எமர்ஜிங் பிஸ்னஸாக இருக்கிற பஜாஜ் ஃபின்சர்வ் ஹெல்த், பஜாஜ் ஃபின்சர்வ் டைரக்ட், பஜாஜ் ஃபின்சர்வ் அசட் மேனேஜ்மெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், ஃபின்சர்வ் வெஞ்சர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் பிஸ்னஸாக இருக்குது. பட் இந்த கம்பெனிஸ்ல இருந்தும் லாசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபியூச்சரில் அவங்க சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வோட ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா 2% கீழே விழுந்திருக்காங்க. 1580 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஷேரு. ஸோ இதுலலாம் நான் கன்சிடர் பண்ணல இப்போதைக்கு. இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிட்டாகர் ரயில் சிஸ்டத்தில் வந்து அப்டேட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்ஷன் கன்வெர்ட்டர் ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது அதோட வேல்யூ 276 மில்லியன் யூரோ. அந்த ஆர்டர் வந்து 38 ட்ரெயின் செட்டு வந்து இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணணும் இட்டாலிக்கு. ஸோ அதோட டிசைன் ஸ்பீட் 100 km/h. ஸோ மோரோராட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 7.18 மில்லியன் யூரோ ஒர்த்துள்ள ஆர்டரை வந்து இவங்க வந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க டிட்டாகரா ஃபேமா மூலமாட்டு. இட்டாலிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டிட்டாகர் ரயில்வே சிஸ்டம். இது டிட்டாகர் ரயில் சிஸ்டத்தில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இதுக்கு ஃபேவரான நியூஸ் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக பட்ஜெட்னாலே ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் 4 to 5 years பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அன்னைக்கு கீழே வரும். ஏன்னா சிகரெட்டுக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் சிகரெட்டுக்கு டேக்ஸ் போடல. ஸோ அதனால ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் நேற்றும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி ஆகி வந்து 497 ரூபா வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி அந்த ரேஞ்சில் 496 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னா 510 ரூபா வரைக்கும் போனது மறுபடியும் இறங்கி 493, 494 இப்போ 494 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3.5% மேலே ஏற்றின ஷேரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மோரோராட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 9.94 lakh ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து அதாவது 50.04 crore ஒர்த்துள்ள ஷேர் வந்து கை மாறி இருக்கு. அப்படி ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிசியில். ஸோ இன்னைக்கு அதனால தான் ஷேர் ப்ரைஸ் வந்து 510 போயிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ்டு நிறைய நியூஸ் பட்ஜெட்டில் வந்ததுனால ஐடிசி ஷேர் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடிசிக்கு அவங்க வந்து முன்னாடி ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஜெஃப்ரிஸ் ஐடிசிக்கு இப்போ டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, பைக்கால் கொடுத்துருக்காங்க. 585 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிசிக்கு. 25% ஒரு அப்சைட் போக வாய்ப்பு இருக்குது ஐடிசிலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சிகரெட் பிஸ்னஸுக்கு வந்து டேக்ஸ் போடாததுனால அவங்களோட சிகரெட் பிஸ்னஸ் இன்னும் க்ரோத் பாதையில் போகிறதுனால இதை சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி கிரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. ஸோ அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 250 மெகாவாட் உள்ள வின் பவர் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 2% மேலே போயிருந்து. குஜராத்தில் காவடா பவர் ப்ராஜெக்டில் தான் ஒரு 250 மெகாவாட் உள்ள ப்ராஜெக்ட் அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட சப்சிடரி அதானி ரினோவபிள் எனர்ஜி 41 லிமிடெட் மூலமாட்டு அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதானி கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களுக்கு யூஎஸோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதாவது வெனிசுலாலேருந்து குரூடை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து தடை விதிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பட் வந்து மோரோராட் இது உண்மையாக என்னன்னு சரியாக தெரில. பட் வந்து நியூஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.